வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்டிஎஸ். போர்ச்சுகலின் கால்பந்து போர் வீரன், கருவிலே கரைய வேண்டிய ஒருவன், இன்று பல இளைஞர்களின் கனவு நாயகன், த ஸ்டைலிஷ் ஃபினிஷர் ஆஃப் ஃபுட்பால், கிறிஸ்டியானோ ரொனால்டோ போர்ச்சுகலில் பிப்ரவரி 5 1985 பிறக்கிறாருங்க. நம்ம எல்லாருக்குமே பிறந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனைன்னு பார்த்தா, இவர் பிறக்கிறதுலே பெரிய பிரச்சனை. பிகாஸ் அவங்க வீட்டில் ரொனால்டோக்கு முன்னாடியே 4 பேர் இருக்காங்க. அதனால் அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இந்த குழந்தையை பெற்றுக்கணுமான்னு யோசிக்கிறாங்க. அவங்களோட அப்பா ஒரு சாதாரண எந்த வேலை கிடைச்சாலும் செய்கிற ஒரு ஆள். அவங்களோட பசங்களாம் சின்ன பசங்க, ரொம்பவும் கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு வராங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்படி ஒரு குழந்தை வேணுமான்னு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் எல்லோரும் கன்வின்ஸ் பண்ணி குழந்தை பெற்றுக்க சொல்லி இது பண்ணுறாங்க. சரின்ட்டு அவங்க அம்மாவும் இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் பிரச்சனை இல்லை, என்ன பண்ணிடுறாங்க, ஒரு மருந்து எடுத்து குடிச்சிடுறாங்கங்க. பட் கஷ்டப்பட்டு காப்பாற்றி ரொனால்டோவும் பிறக்கிறாரு. ரொனால்டோ மற்ற பசங்களை மாதிரி சாதாரணமாக வாழ்ந்துட்டு வர்றாரு. சின்ன வயசுலேயே அவருக்கு ஃபுட்பால் மேலே ரொம்பவும் ஆர்வம் வருது. அப்போ சின்ன வயசில் நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஒரு கிரிக்கெட் விளையாடுறப்போ ஏதாச்சும் கொட்டாங்குச்சி பாட்டில் அந்த மாதிரி போட்டு விளையாடும்ல, அந்த மாதிரி அவரும் மூடி பாட்டில் எல்லாத்தையும் போட்டு விளையாடிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் போர்ச்சுகல் அப்படின்னாலே கண்டிப்பாக ஃபுட்பால் ரொம்ப பெரிய கேம். அதனாலே அவர் ஃபுட்பால் ஒரு டைம் பார்க்கக்குள்ள அவருக்கு ரொம்ப ஆசை வந்துடுது. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறாரு. நார்மலாக ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே விளையாடுறத பார்த்து ஃபுட்பாலில் ஜாயின் பண்ணுறாருங்க. சின்ன வயசுலேயே ஃபுட்பால் மேலே இருந்த ஆர்வத்தில் ஃபுட்பாலை நிறைய நல்லா விளையாடுறாரு. நிறைய விஷயம் அதுலேருந்து கற்றுக்கிறாரு. ஒரு கட்டத்தில் ஃபுட்பாலே கதின்னு ஆகிடுறாரு. இதனால் அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, இவனுக்கு ஒன்று படிக்கணும், இல்லை அவன் விளையாட போயிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஸ்கூலில். அந்த டைமில் அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன யோசிக்கிறாங்க, இவனை எந்த பக்கம் விடலான்னு யோசிக்கிறாங்க. அவங்களோட அப்பா அம்மா யோசித்து சரி இவனை விளையாடவே விடலான்னு விளையாடவே விட்டுடுறாங்க. ரொனால்டோக்கு ரொம்பவும் சந்தோஷம், நம்ம விளையாட போகிறோம், நமக்கு பிடிச்ச கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்கூல் கிளப்பில் ஜாயின் பண்ணுறாரு. சின்ன விஷயம் எல்லாத்தையுமே கற்றுக்கிறாரு. ரொனால்டோக்கு எந்த நாலேஜுமே கிடையாது ஃபுட்பாலை பற்றி. பட் அங்கே அடிக்கிற ஒவ்வொரு கோலையும் மற்றவங்க பெரியவங்க விளையாடுற எல்லா ஆட்டத்தையும் பார்த்து நல்லா அப்சர்வ் பண்ணுறாரு. எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த கற்றுக்கணும்னு நினைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கற்றுக்கிறாரு. அந்த ஒரு விஷயத்த திரும்ப யாரும் இல்லாதப்போ ப்ராக்டிஸ் பண்ண வரா ரொனால்டோ. இப்படி சின்ன வயசில் விளையாடிட்டு இருக்கல, ஒரு நாள் திடீர்னு ஓடிட்டே இருக்கக்குள்ளே மயங்கி விழுந்துறாரு. அவங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதனால் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது, சின்ன வயசில் அவங்க அம்மா குடித்த அந்த மருந்தோட எஃபெக்ட் தான் இப்போ ரொனால்டோக்கும் ஆபத்தாக அமைஞ்சிருச்சு. எஸ், ரொனால்டோக்கு ஹார்ட் பீட் மற்ற பசங்களை விட ரொம்ப அதிகமாக துடிக்குது. அதுவும் ஓடக்குள்ளே இன்னும் எக்ஸ்ட்ராவாக துடிக்குது. இப்போ நார்மலாக நமக்கு துடிக்கிறதை விட ரொனால்டோக்கு நார்மலாகவே அதிகமாக துடிக்குமா. ஸோ இதனால் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க, டாக்டர்ஸ் ஒரு சர்ஜரி பண்ணால் தான் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தான் மெஸ்ஸிக்கும் தன்னோட உயிர வளர்ச்சியை பற்றி சொல்லியிருந்தாங்களே. ஸோ 2 பேருமே ஈக்குவலாக இருக்காங்கங்க. எதுலேயுமே அவங்க சலிச்சவங்களே கிடையாது. ஸோ ரொனால்டோக்கு அந்த இக்கட்டான சூழ்நிலை அவங்க வீட்டில் கஷ்டப்பட்டு காசெல்லாம் புரட்டி அந்த ஆப்ரேஷனை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. திரும்ப கிரவுண்டுக்கு வர்றாரு. திரும்பவும் விளையாட ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுலேயே அவரோட ஒவ்வொரு ஃபினிஷுமே ரொம்ப ஸ்டைலிஷாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் சின்ன வயசில் அவரோட உடம்பை அப்போவே தயார்படுத்திக்கிட்டாரு. எந்த அளவுக்கு தன்னால் இந்த ஃபுட்பாலை இவனுக்கு செட்டே ஆகக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு உடம்ப சின்ன வயசுலேருந்து தயார் பண்ணுறாராம். அதனாலே சின்ன வயசுலேயே அங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் ரொம்ப நிறைய ஃபேன்ஸாக ரொனால்டோக்கு. பிகாஸ் ஒவ்வொரு ஸ்கில்லையும் தன்னுக்கு தானே அந்த ஸ்கில் எல்லாத்தையுமே ஃபுட்பாலில் இன்க்ளூட் பண்ணி விளையாடிட்டே வர்றாரு. அதுக்கப்புறம் என்ன, ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு அந்த ஊரில் போர்ச்சுகலில் இருக்க ஒரு கிளப்பில் ஜாயின் பண்ணுறாரு. அந்த கிளப்புக்காக விளையாடுறாரு. கிளப்பில் விளையாடிட்டே தனக்கான தெரிஞ்ச எல்லா ஸ்கில்லையுமே யூஸ் பண்ணுறாருங்க. அதுக்கப்புறம் என்ன, பல கோல்ஸ், ஸ்டைலிஷ் ஃபினிஷரு, அப்படி இப்படின்னு வளர்ந்து தள்ளிட்டாரு. இப்போ தான் ஒரு சோகமான விஷயம் நடக்குது. அவங்களோட அப்பா ரொம்பவும் ட்ரிங்க்கில் அடிக்ட் ஆகி ட்ரிங்காலே இறந்துடுறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து வர்றாரு. அவருக்கு அவங்களோட அப்பா என்ன தான் குடித்தாலும் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ரொனால்டோ பல மேடையில் சொல்லியிருக்காரு, தன்னோட ஸ்கில்லை எந்த அளவுக்கு வளர்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு வளர்த்துட்டு இருக்காரு. தான் அப்பா எதனால் செத்தாரோ அதனாலே இந்த ட்ரிங்க்குன்ற விஷயம் அவர் இப்போ வரைக்கும் இன்னொரு டேட் வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாதான், ஒரு வாட்டி கூட. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஃபுட்பால் பிளேயர் மாதிரி தன்னோட உடம்புல எந்த ஒரு டேட்டுவுமே இருக்கவே இருக்காது ரொனால்டோ பொறுத்த வரைக்கும். பிகாஸ் அவர் ஒரு இயருக்கு கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது பிளட்
டொனேஷன் பண்ணுவாராம். அதனாலே தன்னோட உடம்புல எந்த இடத்துலையும் பச்சை குத்தக்கூடாதுன்னு அப்போவே முடிவு பண்ணிட்டாரு. குடிசில் இருந்த ஒருத்தன் இப்போ வந்து பல கோடிகளுக்கு அதிபதி. எப்படின்னா அவனோட ஃபோக்கஸ் எல்லாமே அவனோட ஃபுட்பால் மட்டும்தான். அந்த ஃபுட்பாலில் அவன் என்ன பண்ணணும், அந்த ஃபுட்பாலில் என்னென்ன விஷயம்லாம் கற்றுக்கணும், எவ்வளோ பெரிய ஆட்டக்காரனாக இருந்தாலும் அந்த ஆட்டக்காரங்கிட்டேருந்து பல விஷயங்களை உள்வாங்கி அது தனக்கு தானே திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி அதை வந்து கோலாக மாற்றுறது தான் ரொனால்டோவோட டிக்ஸு. லாஸ்ட்டாக நடந்த வேர்ல்டு கப்பில் தமிழில் வேணால் தோற்றுருக்கலாம். பட் அவர்களோட ரசிகர்கிட்ட எப்பவுமே ரொனால்டோ எப்பவுமே ஒரு கிங் ஆஃப் கோட்டு தான். அவர் வந்து ஒரு காலத்தில் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமாக தான் இருந்துட்டு வந்தார். கோல்கள், பல அவார்டுகள், பல மெடல்கள். மெஸ்ஸிக்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது மாதிரியே ரொனால்டோ கிட்டேயும் நிறைய இருக்குது. இதை விட முக்கியமான என்ன விஷயம்னா அவங்களோட அம்மாவும் வந்து பிரெஸ்ட் கேன்சரால் இறக்குறாங்க. அந்த டைமில் அந்த ஊரில் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எதுவுமே கிடையாது செக்கப்புக்காக. அதனால ரொனால்டோ என்ன பண்ணுறாரு, தான் வளர்ச்சி அடைந்த பிறகு அந்த ஒரு நாட்டில் பல செலவு பண்ணுறாரு. ஒரு ஹாஸ்பிட்டலில் கட்டணும்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த பிரெஸ்ட் கேன்சருக்காக யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்குலாம் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், இதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம ஊரில் இல்லாமல் இருக்கவே கூடாதுன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் கூட கட்டி கொடுக்குறாரு. இப்படி தாங்க ரொனால்டோ பற்றி பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம். இதனாலே பல பேருக்கு CR7னாலே பெரிய க்ரஷ்ஷுங்க. ஒரு பசங்களை பொண்ணுங்கள்லாம் பார்த்தா எப்படி ஒரு க்ரஷ் வருமோ அந்த மாதிரி CR7ஓட லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட எல்லாருக்குமே கண்டிப்பாக CR7 ஃபேனாக தான் இருப்பீங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போது இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்த ஒரு வெறித்தனமான ஃபுட்பால் பிளேயர் தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்களும் CR7 ஃபேனாக கண்டிப்பாக மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ரொனால்டோ எப்பவுமே சொல்கிற ஒரே விஷயந்தான், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட லைஃப்பை மாற்றணுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த தெளிவாக யோசித்து அதுக்கான விஷயத்தில் ஈடுபட்டால் மட்டும்தான் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களோட வாழ்க்கையை மாற்ற முடியும். ஸோ இந்த ஒரு விஷயம் அவரோட மைண்டில் எப்பவுமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குமா. கண்டிப்பாக நாம் மாறணும்னா உனக்கு பிடிச்ச விஷயத்தில் நீ எப்போ ஈடுபடுற முழுசாக அப்போ தான் உன்னால் ஜெயிக்க முடியும். அதுக்கான ப்ராக்டிஸு, அதுக்கான ஹார்ட் ஒர்க்கு, அதுக்கான பங்க்சுவாலிட்டி எல்லாமே நீ கண்டினியூஸில் ப்ராப்பராக கொடுத்துட்டே இருந்தால் மட்டும்தான் நீயும் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சின்ன வயசுலேயே சாக வேண்டிய ஒருத்தன் அந்த சாகையும் கடந்து தன்னோட வாழ்க்கையில் போராடி இப்போது பல கோடிகளுக்கு அதிபதியான ஒரு அருமையான கதை. கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு யாராச்சும் ஒருத்தருக்கு மோட்டிவேஷன் பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அருமையான கதைகளத்தில் உங்களை வந்து பார்க்குறேன். RTS.